அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்று பாட்டின் வைராகியம் என்ற தலைப்பில் என் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சாய்பாபா கோயிலுக்கு செல்வது வழக்கம். செல்லும் வழியில் இரு மருங்கிலும் மிகவும் அழகான பெரிய பெரிய பூக்கடைகள் உண்டு. அதை சற்றே தாண்டி சென்றால் யாசகம் பெறும் மக்கள் கூட்டம். அதற்கு நேர் எதிரில் ஒரு பாட்டி அமர்ந்திருப்பால் உங்கள் பார்வையை ஈர்க்கும் விதமாக. அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தால், சிறு கூடை வைத்திருப்பாள். அதில் கசங்கிய மலர்கள். அவளுக்கு சரியாக பூக்களும் கட்ட வராது. ஆனால் அந்த பூக்களை கட்டி வரும் பக்தர்களிடம் அதை வாங்குமாறு வேண்டுவார். மிகவும் வற்புறுத்தவும் மாட்டார். நான் கவனித்ததுண்டு, அந்த பூக்கடைகளில் பூக்கள் மிகவும் அழகாகவும் நல்ல முறையிலும் கட்டப்பட்டு விற்கப்படும். அதே இந்த பாட்டியிடம் சற்று கசங்கியும் வாடியும் சரியாக கட்ட வராத அந்த மாலையாக அவள் வைத்திருப்பாள். நான் யோசித்தேன், இப்போது இறைவன் எதை விரும்புவான்? அந்த அழகான கட்டப்பட்ட மாலைகளையா, இல்லை இவள் கஷ்டப்பட்டு கட்டும் கசங்கி போன இந்த மலர்களையா என்று. எனக்கு தெரிந்து அவர் இதைதான் விரும்புவார் என நம்பி நான் இவளிடமே வாங்குவதுண்டு. அதை யாசகம் பெற மறுத்து உழைத்து வாழ வேண்டும், என்னால் இயன்றதை செய்து சம்பாதித்து அதனில் வரும் பணத்தை கொண்டு நான் வாழ வேண்டும் அவள் என்று நினைக்கிறாள் அல்லவா, அந்த நினைப்பு உயர்ந்தது. மற்றும் பெரும் கடைகளில் எப்படியும் வியாபாரம் நடக்கும். நான் என்னை போன்ற ஒரு சிலர் வாங்க மறுப்பதால் அந்த வியாபாரம் தடைபட போவது இல்லை. இவளிடம் வாங்குவதால் இவளின் வாழ்க்கை தரம் உயரும், இவளுடைய எண்ணம் ஈடேறும், இறைவனும் மகிழ்வான். இது போன்ற மக்கள் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுத்து கொண்டேதானே இருக்கிறார்கள். வாழ்க்கை நமக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற மக்களின் மூலமாக. யாசகம் பெறுவது இழிவான செயல். உழைத்து வாழ்வதே பெருமை, உழைத்து வாழ்வதே கம்பீரம், கண்ணியம். அந்த பாட்டி மிகவும் அற்புதமானவள், அழகானவள், என் மனம் கவர்ந்தவள்.